சோம்பலை போக்கும் சிவாலயம், கோடீஸ்வர யோகமருளும் சிவாலயம், குரு மற்றும் சனி பரிகார ஸ்தலங்களாக விளங்கும் ஒரே ஒரு சிவாலயம். பெருமாளுடைய தசாவதாரங்களை ஒரே ஒரு கர்ப்பகிரகத்தில் ஒரே சேர்ந்த மாதிரி தரிசிக்கக்கூடிய ஒரு பாகியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தசாவதார கோவில். தக்ஷிண அயோத்தியை என்று அழைக்கப்படக்கூடிய மிகவும் அற்புதமாக விளங்கக்கூடிய ராமசாமி ஆலயம். இந்த ஆலயங்களை எல்லாம் 10 கிலோமீட்டர் சுற்றளவு கிட்டத்தட்ட இருக்கும். இப்போது இறைவனருளால் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கும்பகோணத்தில் நம்ம பார்க்க போகிறது மகாமக குளத்துக்கு மிக அருகாமையில் உள்ள அபிமுகேஸ்வரர் கோவில். இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே யோக தட்சிணாமூர்த்தி இருக்கார். இந்த யோக தட்சிணாமூர்த்தி ஒரு குறிப்பிட்ட சில ஆலயங்களில் மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஒரு அமைப்பு அற்புதமான அமைப்பு. இந்த தட்சிணாமூர்த்தி வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகிவிடும். இந்த கோவில் இருக்கக்கூடிய காலபைரவமூர்த்தி இருக்கிற சொர்ணாகர்ஷண பைரவமூர்த்தி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களையும் இவர் தான் மிகவும் உயரமான மூர்த்தி. நமக்கு வாழ்க்கையில் நிறைய உயரங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த சொர்ணாகர்ஷண பைரவமூர்த்தி, ஸ்வர்ண பைரவமூர்த்தி இங்கே ரொம்ப அதிகமான உயரத்தோடு காணப்படுறார். அற்புதமான திருமேனி. இவருக்கு பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோக பைரவமூர்த்தமும் காணப்படுறது. இப்போது இந்த நவகிரகங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த நவகிரகங்களில் சனி பகவான் பார்த்தோம்னா எல்லா கிரகங்களோடையும் ரொம்ப உயர்வாக இருக்கார். இதனால் சனி பகவானுக்கு மங்கள சனி பகவான் அப்படிங்கிற அமைப்பும் இந்த ஆலயத்தில் இருக்குது. இதன் காரணமாக இங்கே காலபைரவமூர்த்தி பார்த்தோம், ரொம்ப உயரத்தோடு காட்சி கொடுக்கிறார். யோக பைரவராகவும் காட்சி கொடுக்கிறார். காலபைரவமூர்த்தி தான் சனி பகவானுடைய குரு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் இது ஒரு சிறப்பான சனி பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இது மட்டுமல்லாமல் நமக்கு அந்த கோவிலோட சுற்றில் இந்த தூணில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீனர்கள் வந்து இந்த பகுதியெலாம் வந்து பார்த்துருக்கார்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு தோன்றுது. இது சீனர்களா இல்லைனா தஞ்சை ஆண்ட மன்னர்கள் அவர்களுடைய அந்த ஒரு அமைப்பா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை. இந்த அபிமுகேஸ்வரர் கோவில் அதனால் அற்புதமான குரு பரிகார ஸ்தலம் மற்றும் சனி பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கறது தான் கௌதமேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒரு சமாதி இருக்குது, இதை பார்த்துருவோம். கௌதம மகரிஷியோட ஜீவசமாதி இதுவாகவும் இருக்கலாம், அல்லது அவரோட ஜீவசமாதி மேலே புள்ளியார் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது. மொத்தத்தில் இந்த கோவில் கௌதம மகரிஷியோட ஜீவசமாதி அமைந்துள்ள கோவில் கௌதமேஸ்வரர் கோவில், கும்பகோணம். கௌதம மகரிஷியோட ஜீவசமாதி அமைந்துள்ள கோவில் கௌதமேஸ்வரர் கோவில், கும்பகோணம். இந்த கௌதமேஸ்வரர் ஆலயத்தில் நம்ம கௌதம முனிவரோட சமாதி தரிசனம் பண்ணோம் இல்லையா. விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் இந்த கௌதமேஸ்வரர் ஆலயம். இந்த ஸ்தலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கும்பத்தில் சுற்றிருக்கூடிய அந்த நூல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நூல் எல்லாம் வந்து விழுந்த இடம் இதுதான். இதனால் இந்த கௌதமேஸ்வரர் ஆலயம், கௌதமர் வந்து தெரியாத்தனமாக ஒரு பசுவை வதைத்த ஒரு பாவத்திற்கு ஆளாயிடுறார். அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக இங்கு வந்து இறைவனை வழிபட்டு இங்கேயே சமாதியம் ஆன காரணத்தினால் இந்த ஆலயத்திற்கு கௌதமேஸ்வரர் ஆலயம் விருச்சிக ராசிக்கு அற்புதமான பரிகார ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியது இந்த கௌதமேஸ்வரர் ஆலயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பானபுரீஸ்வர சுவாமி கோவில் அப்படிங்கிற இந்த ஆலயம். இந்த பானபுரீஸ்வரர் சுவாமி இருக்கார் இல்லையா, இங்கே வந்து வேதவியாசருக்கு நந்தி பகவான் ஒரு வாட்டி சாபம் கொடுத்த காரணத்தினால வேதவியாசர் இந்த இடத்துக்கு வரார். ஸ்ரீமன் நாராயணனோட ஆக்னிக்கு இணங்க அவர் இங்கு இறைவனை வழிபடுறார். சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினால அவருக்கு அந்த தோஷம் நீங்க பெறுது. அது மட்டும் இல்லை, சோம்பலை போக்கும் சிவாலயம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்மளால் ஏதாவது ஒரு விஷயத்தை குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், ஆசை இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக சோம்பல் தான். ஏன்னா இந்த சோம்பல் நம்ம எல்லாரையும் முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாகவே வந்து விளங்கக்கூடியது இந்த சோம்பல். இந்த சோம்பலை போக்கக்கூடிய சிவாலயம் இந்த பானபுரீஸ்வரர் சிவாலயம். அது மட்டும் இல்லை, வங்காள மன்னன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய அந்த ராணி இருக்கா இல்லையா, காந்திமதின்னு சொல்லி, அவளுக்கு ஒரு வியாதி வந்து எங்கேயுமே குணமாகலையாம். ஆனால் இங்கே வந்து அந்த அம்பிகை சோமகலாம்பாளுடைய அருள் கடாட்சத்தால் அந்த அம்மையாருக்கு அந்த வியாதி குணமானதாம். அதனால் அந்த வங்கதேசத்து மன்னன் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் இருக்கா இல்லையா, சோமகலாம்பாள் அப்படிங்கிற அந்த அம்பாள், அவள் வந்து பக்தர்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக விளங்கி கொண்டு வராள். அது மட்டும் இல்லாமல் அம்பிகை வந்து இங்கே என்ன வேண்டின்றாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய சிப்ரப்பிரசாதியாகவும் இருக்கா.
அடுத்ததான் நம்ம பார்க்குறது காளஹஸ்தீஸ்வரர் கோவில். சரி, காளஹஸ்தீஸ்வரர் கோவில் ஏன் இங்கே கும்பகோணத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? பக்கத்திலேயே பார்த்தோம்னா ஒப்பிலியப்பன் இருக்கார். ஒப்பிலியப்பன் வந்து தட்சிண திருப்பதி அப்படின்னு வழங்கப்படுறது. திருவிண்ணகரம் அப்படின்னு பழைய காலத்து பேரில் மிகவும் அற்புதமான ஒரு ஒப்பில்லாத தெய்வமாக கூட ஸ்ரீமன் நாராயணன் ஒப்பிலியப்பன் அப்படிங்கிற அந்த பெருமாளோட தரிசனம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் காளஹஸ்தீஸ்வர சுவாமி எப்படி தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியும்? அந்த காளஹஸ்தீஸ்வர சுவாமி தான் இந்த ஆலயத்தில் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இங்கே அஷ்டதசபுஜ மகாதுர்க்கை மகாலட்சுமி அற்புதமாக காட்சி கொடுத்து ராகுகள்லாம் அந்த ராகு தோஷத்தில் எல்லாத்தையும் ஓட்டின் வரா அம்பிகை அந்த பராசக்தி. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஜொரஹரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சுவாமி இருக்கார். இந்த ஜொரஹரேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா, மனிதனுக்கு 3 விதமான வியாதிகள் வரும். அந்த வியாதிகள் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா தான் எலும்பில் வரும், தோலில் வரும், நரம்புகளில் வரும். இந்த 3 விஷயங்களையுமே அந்த வியாதிகள் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய காரணத்தினால் இந்த சிவபெருமானுக்கு ஜொரஹரேஸ்வரர் அப்படின்னு ஒரு அற்புதமான நாமம். இது மட்டும் இல்லை, இங்கே சுவாமி அம்பாள் பத்திலாம் சேர்ந்து நிற்கும் பொழுது சுவாமி வந்து கைத்தடியோட காட்சியளிப்பார். சுவாமியே காசி யாத்திரைக்கு போகிறாராம் திருமண கோலம் முடிச்சுட்டு அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஜொரஹரேஸ்வரருக்கு மிளகு ரசத்தை நைவேத்தியமாக வைத்து அதை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும். அப்படின்னால் எவ்வளவு அற்புதங்களை தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்கிறது இந்த ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர சுவாமி, இந்த விசேஷமான சிவாலயம். அடுத்ததான் மேல் காவிரியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில். இதுக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இங்கு திருஞான சம்பந்தர் தன் மனைவியாகப்பட்ட சொக்கியுடன் காட்சியளிக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கை வைப்பது வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி நல்லூர் பெருமணத்தில் இறைவனுடன் ஐக்கியமாகக்கூடிய ஞானசம்பந்தரும் அவருடைய மனைவியாகப்பட்ட சொக்கியும் இங்கு காட்சியளிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் ஒரு இன்னொரு விசேஷம் பார்த்தோம்னா காலபைரவரும் சனி பகவானும் சூரியனும் ஒரே ஒரு கோட்டில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு அமைப்பு ரொம்பவும் ஒரு அதிசயமான அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்குறார். அந்த பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி பிரம்மா அவரோட படைப்பு தொழிலை தொடங்கிய காரணத்தினால இது பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த ஆலயத்தோட இன்னொரு ரொம்ப பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம விதியெல்லாம் எழுதுகிறவர் பிரம்மா தான் இல்லையா? அந்த விதியை வந்து மாற்றி எழுதக்கூடிய சக்தி இறைவனாகப்பட்ட ஈசனுக்கு இருக்கு இல்லையா? நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய இறைவன் தான் இந்த மேல் காவேரி ஸ்தலத்தில் விளங்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலத்தில் விளங்கக்கூடிய இந்த அற்புதமான இறைவன் இந்த சிவபெருமான். அதனால் இந்த கோவிலுக்கு வந்தோம் சொன்னால் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை அந்த இறைவனுக்கு இருக்கும் காரணத்தினால் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா கோட்டையூரில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர் கோவில் ஆலயம். இந்த கோடீஸ்வரர் கோவில் ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். கோடீஸ்வரர் அப்படின்னு ஏன் சுவாமிக்கு பெயர் வருதுனால், முருகன், பத்ரி யோகி அப்படிங்கிற ஒரு சன்னியாசிக்கும் ஒரு சித்த புருஷருக்கும் அப்புறம் விநாயக பெருமானுக்கும் இவர் 3 பேருக்குமே சிவபெருமான் என்ன காட்சி கொடுத்தாருன்னா கோடி ரூபங்களில் காட்சி கொடுத்தாராம். அதனால் இந்த ஆலயத்திற்கு பெயர் கோடீஸ்வரர். ஆமணக்கு விதை இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து இந்த சிவலிங்கம் எடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த சிவலிங்கத்து மேலே இப்போ பார்த்தோம்னா இந்த ஆமணக்கு விதைகளோடு இருந்தக்கூடிய தழும்பு எல்லாம் கூட இதில் நமக்கு தெரியறது. நம்ம வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய இறைவன் இந்த விளக்கெண்ணையுடைய விதைகளில் இருந்து எடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது எப்படி ஒரு விசேஷமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆலயம் ரொம்ப சிறந்த பரிகார ஸ்தலம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை இருக்கா இல்லையா, பந்தாடு நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பெயர். ஏன் பந்தாடு நாயகின்னு இந்த அம்பாளுக்கு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னால், பக்தர்களுடைய பாவங்களையும் துன்பங்களையும் அம்பிகை பந்தாடி நல்ல வாழ்க்கையை அருளக்கூடிய தெய்வமாக விளங்கும் காரணத்தினால அம்பிகைக்கு பந்தாடு நாயகி அப்படிங்கிற பெயர் வருது. இங்கே ஒரு அமுத கிணறு ஒன்று இருக்குது. அந்த அமுத கிணறு நம்மளுடைய உடம்பை மட்டுமல்ல மனதில் நல்ல எண்ணங்களை உட்பவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிணறாக விளங்கக்கூடிய காரணத்தினால் இந்த க்ஷேத்திரம் மிகவும் விசேஷமான க்ஷேத்திரம். சத்யார்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தார். அந்த மன்னருக்கு சுருச்சி அப்படிங்கிற ஒரு மகன். அந்த மகன் ஏதோ ஒரு பாவம் செய்த காரணத்தினால் ஒரு பேய் உருவம் கொண்டு கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் அவருக்கு எங்கேயுமே தோஷ பரிகாரம் கிடைக்கல. இந்த க்ஷேத்திரத்தில் கோட்டையூரில் வந்து இறைவனை வழிபட்ட காரணத்தினால் அந்த தோஷம் விலகப்பட்டதுனால நமக்கு எப்பேற்பட்ட எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த கோடீஸ்வர சுவாமியை தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தோஷங்கள் எல்லாம் சத்தியமாக நம்மளுடைய விலகிவிடும் அப்படிங்கிறது சத்தியம். ஆத்ரேய மகரிஷி, ஹேரண்டர் அப்படின்னு இவருக்கு பெயர் இருக்குது. இந்த ஆத்ரேய மகரிஷி வந்து இந்த ஸ்தலத்தில் வழிபட்டிருக்கார். காவேரியில் திருவலஞ்சுழி அப்படிங்கிற இடத்துல அவர் உள்ளே குதிக்கிறார். காவேரிக்குள்ளே குதிச்சுட்டு எப்படி வெளியில் வர்றாருன்னா அந்த விளக்கெண்ணெய் செடிகள் எல்லாம் இருக்குது, ஆமணக்கு செடிகள் எல்லாம், அந்த ஆமணக்கு செடிகள்லேருந்து வெளியில் வந்த காரணத்தினால
இங்கே ஆத்திரேய மகரிஷிக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்குது. இங்கே இப்படி வந்த காரணத்தினால ஏரண்டர் அப்படின்னால் அந்த ஆமணக்கு செடிகளை குறிக்கும் சன்ஸ்கிருதத்தில். அதனால் இந்த மகரிஷி இங்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மனுநீதி சோழன் பற்றி ஒரு இந்த கல்லில் ஒரு சிற்பமும் நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக தசாவதார பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவில் பார்த்தோம்னா ராமசாமி பெருமாள் கோவிலுக்கு நேர் எதிரே தான் இருக்குது. இங்கே தசாவதார பெருமாள் கோவிலில் எல்லா தசாவதாரத்தையும் ஒரே சேர நம்மளால் தரிசிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. எங்கேயுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காது. இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக கும்பகோணத்தில் தவறாமல் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படியே நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் தட்சிண அயோத்தியை அழைக்கப்படக்கூடிய ராமசாமி கோவில் வந்துவிடும். இந்த ராமசாமி கோவில் இருக்கு இல்லையா, இதற்கு ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே இந்த தர்பாரில் இருக்கிற மாதிரி ராமர், லக்ஷ்மணர், பரத சத்ருக்னர், சீதை இவரோட எல்லா காட்சியும் நமக்கு கிடைக்கும். இங்கே ஆஞ்சநேயர் வீணையை மீட்டிக்கொண்டு ராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்காராம். ஏன்னா யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருத்து அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தியிலையும் மனசு நிம்மதியிலையும் ராமாயணத்தை வீணையை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்காராம். அயோத்தியைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த ராமசாமி கோவிலில் தரிசனம் பண்ணல அப்படி சொன்னால் கண்டிப்பாக இது அயோத்தியைக்கு எந்த விதத்திலும் கம்மியான க்ஷேத்திரமே இல்லை, அயோத்தியைக்கு ஒப்பான க்ஷேத்திரம். இது போலவே நெடுங்குணம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த நெடுங்குளத்தில் யோகராமமூர்த்தி இருக்கார். இந்த மாதிரி விசேஷமான ராமர் ஆலயங்கள் தென்னகத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான க்ஷேத்திரம் அந்த நெடுங்குணம் ராமர். அந்த ஆலயம்னு நமக்கு நினைவுக்கு வருது. ராமசாமி ஆலயத்தில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிவத்தில் பார்த்தோம் சொன்னால் ராமர், ஆஞ்சநேயர் பெருமான், அப்புறம் சீதை எல்லாம் எவ்வளோ அற்புதமாக அந்த செதுக்கப்பட்டிருக்கார்கள். அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தம்பங்களில் அதே மாதிரி ராமரும் சீதையும் காட்சி கொடுக்கிறார்கள் இந்த வலது பக்கத்தில். இது அற்புதமான ஆலயம். வேலை வாய்ப்பு, திருமணத்தடை நீங்க வேண்டும் இதெல்லாம் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் வேண்டிட்டோம்னா நிச்சயமாக பலிக்கும். இதெல்லாம் இப்பொழுது நம்ம பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஆலயங்கள் எல்லாமே இருக்குது. நடையிலையோ இல்லைனா நம்ம ஆட்டோவோ எடுத்துட்டோம்னாலே போதும். இந்த ஆலயங்கள் எல்லாம் நம்மளால் சுலபமாக தரிசித்து முடியும். இது எதுக்காக இந்த சீக்வன்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்படி இதே சீக்வன்ஸ் வந்தோம்னா நம்மளால் ரொம்ப சுலபமாக தரிசனம் பண்ணி விட முடியும். இப்படி இந்த அற்புதமான கும்பகோணம் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாத்தையும் தரிசனம் செய்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த ராமசாமி பெருமானின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.